வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவுல் லட்டு தாங்க செய்ய போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கோம். கடாயை நல்லா சூடாகவும் இதில் 2 கப் அவுல் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதை மிதமான தீயில வறுத்துக்கலாங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றி கூட வறுத்துக்கலாம். நான் இப்போ வெறும் கடாயில் தான் வறுக்கிறேன். இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம எடுத்த கப்லேயும் 3/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கல்லையை ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை, லேசாக சூடாக இருந்தால் போதும். இதையும் ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இந்த கடாயில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அவுலெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். கொஞ்சம் லேசாக உண்ணையாக இருக்கும், ரொம்ப புண்ணையாக இல்லை, ரவை பக்குவத்துக்கு இருக்கணுங்க. இப்போ அடுத்து பொட்டுக்கலையை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்த பிறகு ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இதே இது உடச்ச கடலையா இருந்தால் நீங்கள் வெல்லத்தையும் சேர்த்து போட்டே அரைச்சிக்கலாம். நான் முழு கடலைனால ஒரு சுற்றின பிறகு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். நீங்கள் ஜீனி இல்லாட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை 1 கப் எடுத்துருக்கேங்க. இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இதே கரெக்டான பக்குவம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இது கூட நெய் சேர்க்க போகிறோம். நான் அரை கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு குழிக்கரண்டியை ஊற்றிருக்கோம். இப்போ மீதி நெய்யை லேசாக சூடு பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கலாங்க. இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் கிஸ்மிஸும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு, இதில் சேர்த்துக்கலாங்க. சூடாக இருக்கும், அதனால் நம்ம கையில் கிளற முடியாது. இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு லேசாக கிளறிட்டு அதுக்கு பிறகு லட்டு பிடிச்சிக்கலாம். நெய்யெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பெசரிட்டு நம்ம பிடிச்சிக்கலாம்.
இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தாங்க ஆகும். சீக்கிரம் செஞ்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நமக்கு அவுல் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.